الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. قال الله عز وجل: يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم. وقال نبينا صلى الله عليه وسلم: وهو شهر ترفع فيه الأعمال إلى رب العالمين فأحب أن يرفع عملي وأنا صائم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா பேரன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடி நம்முடைய இறுதி தூதர் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி கடைபிடித்து பேணி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபஈன்கள், தாபஈன்கள், மார்க்க அறிஞர்கள் அல்லாஹ்வுடைய இந்த ஜும்மாவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் கண்ணியமிகு ரஹ்மான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் பாசமும் நேசமும் மஹப்பத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய முதல் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்துல நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள், அமல்கள், காரியங்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு, ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகள் உண்டு. முதல் நிபந்தனை அல் இஹ்லாஸ், உள தூய்மை என்று சொல்லப்படக்கூடிய இஹ்லாஸ். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டுமே நாம் செய்ய. இரண்டாவது இத்திபாஉ சுன்னah, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில, அவர்கள் நமக்கு வழிவகுத்த அடிப்படையில நம்மளுடைய காரியங்களை செய்யறது.
இரண்டு விஷயங்கள், இஹ்லாஸ், இத்திபாஉ சுன்னா, இரண்டு நிபந்தனைகள் நம்முடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு. அப்படிப்பட்ட இந்த இரண்டு நிபந்தனைகளை சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம செய்யக்கூடிய அமல்களுக்கு முன்பாக இதை வைப்பதற்கு அருள் செய்யணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜுமாவுடைய செய்தியை துவங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கண்ணியமிகு ரஹ்மான் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்லி இருக்குன்னா, அந்த வசனத்தை கொண்டுதான் இந்த குத்பாவுடைய உரையை நாம் ஆரம்பம் செய்வோம். யா அய்யுஹர் ரசூல், தூதர்களே, குலு மினத் தய்யிபாத், ஹலாலான அனுமதிக்கப்பட்ட நல்ல உணவுகளை உண்ணுங்கள். வஅமலு ஸாலிஹா, நற்காரியங்களை செய்யுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம், நிச்சயமாக நான் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றேன் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியை திருமறை குர்ஆன்ல பதிவு செய்யறான். அது தூதர்களுக்கு மாத்திரம் கிடையாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நம்பிக்கை கொண்ட அனைத்து இஸ்லாமியர்களுக்கும், மோமின்களுக்கும், இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இந்த ஒரு கட்டளை பொருந்தும். அதன் அடிப்படையில நமக்கும் இந்த கட்டளை தான், வஅமலு ஸாலிஹா, நல்ல அமல்களை செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம், நிச்சயமாக நான் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மோமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள் நாம அதிகமான நன்மைகளை செய்து, நல்ல காரியங்களை செய்து, அதிகமான கூலிகளை பெறுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள், நிறைய வாய்ப்புகள், நிறைய காலங்கள், நேரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வாய்ப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். அந்த காலங்கள், அந்த வாய்ப்புகள், அந்த சூழ்நிலைகள்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலங்கள்ல செய்யறது மற்ற காலங்களில் செய்வதை விட அதிக நன்மையை நமக்கு கொடுக்கும். உதாரணமாக ரமதானுடைய மாதத்தை எடுத்துக்கோம். ரமதானுடைய மாதத்தில் நாம செய்யக்கூடிய நன்மையினுடைய அளவு, அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய கூலியினுடைய மகத்துவம் மற்ற காலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானுக்கு ஒரு சிறப்பை வைத்து நமக்கான நன்மையை கூலி அதிகமாக கொடுப்பான். அதிலும் இந்த ரமதானுடைய மாதத்தில் வரக்கூடிய லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமிக்க இரவுல நாம செய்யக்கூடிய நன்மைக்கான அமலுக்கான நன்மைய கூலிய இன்னும் அதிகமாக கொடுப்பான். அதே மாதிரி துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் அதனுடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமலுக்கான கூலி அதிகமாக கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கான கூலிய அதிகமாக கொடுப்பதற்கு நிறைய சந்தர்ப்பங்களை, காலங்களை, வாய்ப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். அதே மாதிரி இப்ப நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு காலம் என்ன அப்படின்னா, நேரம்னா ஷஅபான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாதம். அல்லாஹ்வுடைய அருள்ல, அவருடைய நாட்டத்துல நாம் எல்லாம் ஷஅபான்ங்கிற மாதத்துக்குள்ள வந்துட்டோம். அடுத்த மாதம் ரமதான், அதற்கு முன்புள்ள ஒரு மாதம் தான் ஷஅபான். ரொம்ப அருமையான முக்கியமான ஒரு மாதம் இந்த ஷஅபான் மாதம். இறை நம்பிக்கையாளர்களுக்கு, மோமின்களுக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. அவங்களுடைய நபிமொழியில நம்ம பார்க்கிறோம்,
இன்ன லிரப்பிக்கும் அஸ்ஸ வஜல் ஃபீ ஐயாமி தஹரிக்கும் நஃப்ஹாத். உங்கள் இரட்சகன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மோமின்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கையில நிறைய அருள் வளங்கள் கொண்ட மாதங்கள், நாட்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கிறது. அந்த அருள் வளங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருள் வளங்கள் நிறைந்த அந்த காலங்களை நோக்கி நீங்கள் செல்லுங்கள். அதில் நன்மைகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக் கொள்ளுங்கள். லஅல்ல அஹதக்கும் அன் துஸீபஹு ஃபீஹா நஃபா. உங்களில் ஒருவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த அருள் வளத்துல ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைத்து விட்டால் லா யஷ்கி பஅதஹா அமலா, அந்த நபர் அதற்கு பிறகு எப்பொழுதும் துர்பாக்கியசாலியாக மாற மாட்டார் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நபி முறையில இந்த ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலங்கள் கொடுத்திருக்கிறான், வாழக்கூடிய காலம், அதுல அருள் வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம்னு இருக்கிறது. அதை நாம அடையணும். அதுல ஏதாவது ஒரு அருள் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு துர்பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்க மாட்டான். எனவே கண்ணியத்திற்குரியவர்கள், மூமின்கள் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலங்கள்ல, மாதங்கள்ல ரமதான், துல்ஹஜ் அப்படிங்கிற அந்த மாதங்கள் தாண்டி ஷாபானும் இருக்கு. ஷாபானுங்கிற மாதமும் இருக்கு. இதை நம்ம சாதாரணமாக எடை போட்டு விட்டு ஷாபான் மாதம் தானே, அடுத்து ரமஜான் மாதம் இருக்கு, அதுல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இப்படியெல்லாம் இல்லாம ஷாபானுக்கு ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கு. ஷாபானுக்குங்கிற ஒரு முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இந்த ஷாபான் மாதத்துக்குன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல தனி சிறப்புகளை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் பட்டியலிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்ணியத்திற்குரிய கவனமாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம், ஆண்டு முழுவதும், ஒரு வருடம் முழுவதும் நாம செய்யக்கூடிய அமல்கள், நல்ல அமலா இருந்தாலும் சரி, தீய அமலா இருந்தாலும் சரி, நாம செய்யக்கூடிய வருடம் முழுவதும் செய்த அமல்கள் இந்த ஷாபான் மாதத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்துல உயர்த்தி கொண்டு போகப்படும். போன ரமதான்ல இருந்து ரஜப் வரைக்கும் நாம செய்த அமல்கள், ஒரு வருட அமல்கள் ஷாபான் மாதத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்துல உயர்க்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் சொல்லி காட்டுகிறார்கள், ஒவ்வொரு ஷஹருன் துர்ஃபா ஃபீஹில் அமால். இந்த மாதம், இது ஒரு மாதம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்துல அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான்ங்கிற மாதத்தை சுட்டி காட்டி அதன் பக்கம் கையசைத்து சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் இது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த ஒரு வார்த்தையும் சேர்த்து சொன்னாங்க, என்னுடைய அமல், நான் செய்த இந்த வருடம் முழுவதும் செய்த அமல்கள் அனைத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்துல உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான்ல அதிகமாக நோன்பு வைத்தார்கள். ரமதானுடைய மாதம் தவிர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு வைத்த மாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷாபான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் இல்லாமல், எந்தவித ஞானம் இல்லாமல், சிந்தனை இல்லாமல் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்கல. இதனுடைய முக்கியம் கருதி இதன் மீது கவனம் எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு வச்சாங்க. காரணம், முதல் விஷயமே இதுதான், என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்துல கொண்டு போகும்போது நான் நோன்பாளியாக இருக்கணும். மற்ற
அமல்களை காட்டிலும் நோன்புக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்துல முக்கியம் கொடுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தொழுகையை சொல்லி இருக்கிறான், அல்லது திருமறை குர்ஆனை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கலாம். அதாவது என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளும் உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புறேன் அப்படிங்கிறத நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் திருமறை குர்ஆன் ஓதும் பொழுதோ தொழுகும் பொழுதோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறான். ஆனா நோன்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியதன் காரணம் நோக்கம் என்ன அப்படின்னா, நோன்புங்கிற ஒரு இபாதத் அதிக நேரம் கொண்டது, ஃபஜ்ர்ல இருந்து மகரிப் வரைக்கும் அப்படிங்கிற ஒரு அதிக நேரம் கொண்ட ஒரு இபாதத். அந்த அதிக நேரத்துல எப்ப வேணாலும் நம்முடைய அமல் உயர்த்தப்படலாம். எப்ப வேணாலும் நாம தொழுவதற்கு பிறகு அல்லது திருமறை குர்ஆன் ஓதியதற்கு பிறகு எந்த நேரத்துல உயர்த்தப்படும் அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியாது. ஆனால் இந்த ஒரு இபாதத்துல இருக்கிறப்ப, நோன்புங்கிற இபாதத்துல இருக்கிறப்ப நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படும் போது ஒரு இபாதத்தாலியாக, ஒரு வணக்கசாலியாக நான் இந்த நேரத்துல இருந்திருக்கிறேங்கிற ஒரு நம்பிக்கை இந்த நோன்பு மூலமா நமக்கு வந்து கிடைக்கும். இணையத்திற்குரியவர் இலை இஸ்ரது கலிமு தையிப், இறைவனிடத்துல, அதாவது அவரிடத்துலதான் நல்ல வார்த்தைகள் உயர்த்தப்படும். வல்ல அமலு சாலிஹ், நல்ல அமல்களும் உயர்த்தப்படும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டு. எனவே கணியத்திற்குரியவர் ஷாபான் மாதத்துடைய தனி சிறப்புல ஒண்ணு, ஆண்டு முழுவதும் நாம் செய்த நல்லறங்கள் அல்லாஹ்விடத்துல உயர்த்தப்படும், தீய காரியங்களும் உயர்த்தப்படும். எனவே இந்த நாட்கள் அதிகமான நோன்புகளை நம்ம வந்து வைக்கணும். இது முதல் விஷயம். இரண்டாவது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மன்னிப்பதற்கு பல வாய்ப்புகளை கொடுக்கும். தௌபா மூலமாக, இஸ்திக்ஃபார் மூலமாக. ரமதானுடைய மாதத்திலையும் நம்மளுடைய பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்படும். ஆனா ஷாபானுடைய மாதத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க. அதனாலதான் நம்ம அதிகமாக பார்க்கிறோம். இந்த தலைப்பு எடுத்ததற்கான நோக்கமே இதுதான். ரமதான்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம காலங்களை தாழ்த்தும், நல்லறங்களை செய்வதற்கு காலங்களை தாழ்த்தும். ஏன்னா அடுத்த மாதம் தானே ரமதான் அப்படின்னு சொல்லி. ஆனா ஷாபானுங்கிற மாதம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகமாக வாய்ப்புகளை இந்த மாதத்துல கொடுக்கிறார். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ தஆலா லயத்தலிஉ ஃபீ லைலத்தி அன்-நஸ்ஃப் மின் ஷாபான். ஷாபான் மாத நடுவு பகுதியில, ஷாபான் மாதத்துல நடுவுல, அந்த நடுவில் இருக்கக்கூடிய இரவுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யக்ஃபிர் லி ஜமீஇ ஹல்கிஹி, மக்களை பார்க்கிறார், தன்னுடைய படைப்பினங்களை வந்து பார்க்கிறார். பார்த்துவிட்டு அனைத்து படைப்புகளையும் மன்னிக்கின்றான், எல்லாரையும் மன்னிக்கிறான். தான் படைத்த அனைத்து மனிதர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கின்றான். இரண்டு நபர்களை தவிர, இல்லாலி முஷ்ரிக் அவ் முஷாஹித், ஒன்னு இணை வைப்பாளராக இருப்பான். இந்த உலகத்துல யாரெல்லாம் அந்த ஒரு இரவுல, ஷாபான் மாத நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இரவு நேரங்களை அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய மனிதர் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. ஒண்ணு. அல்லது முஷாஹித், பகைமை கொண்டு, உறவுகளோடு சண்டையிட்டு பகைமை கொண்டு பிரிந்து வாழக்கூடிய அந்த பகைவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க மாட்டான். மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மன்னிச்சார். இறை நிராகரிப்பாளர்கள், இணை கற்பிப்பாளர்கள், பகைமை கொண்டவர்கள், இந்த இரண்டு நபர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பை வழங்காமல் மீறி யார் இருக்கின்றார்களோ எல்லாருக்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நேரத்துல மன்னிப்பை கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மாதம் ஷாபான் மாதம். கணியத்திற்குரியவர்கள், உறவுகளை பேணி வாழக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதத்துல நமக்கு அல்லாஹ் வாய்ப்பை வந்து கொடுக்கிறான்.
இணையத்திற்குரியவர்கள். ஆனா இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் நம்ம பல நேரங்கள்ல நிறைய விஷயங்களை நன்மைகளை சம்பாதிப்பதற்கு, நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கு, நன்மைகளை அதிகமாக செய்வதற்கு அலட்சியம் நிறைய அலட்சியப்படுத்துவோம். அதுல இந்த ஷாபான் மாதமும் நம்மளுடைய அலட்சியத்தால் நன்மைகளை அதிகமாக செய்யாமல் அதை தவற விடுவதற்கு நிறைய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். நிறைய அலட்சியங்கள் இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லிதான் இந்த ஹதீஸையே சொல்றாங்க. ஷாபானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம்னா, மக்கள் எப்படி அதை வைத்திருக்கிறார்கள், எப்படி பார்க்கிறார்கள், அவர்களுடைய நிலைமை சிந்தனை இந்த ரமலானுடைய மாதத்துல எப்படி இருக்குது அப்படின்னா, ذَلِكَ شَهْرٌ يَغْفَلُ النَّاسُ عَنْهُ بَيْنَ رَجَبَ وَرَمَضَانَ. ரஜபுடைய மாதம், ரமலானுடைய மாதம், இந்த இரண்டு மாதத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஷாபானுடைய மாதம் மக்கள் அதிகமாக அலட்சியம் காட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஷாபான் இருக்குங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரஜபுங்கிற மாதம் ஒரு புனிதமிக்க மாதங்கள்ல ஒண்ணு. நம்ம பார்த்திருப்போம், புனிதமிக்க மாதங்கள் 4 அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமாக உரையில கேட்டிருப்போம். அதுல ரஜபுடைய மாதம், முஹர்ரம், ரஜப், இந்த மாதங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் புனிதமிக்க மாதங்கள். அதுல ரஜபும் ஒண்ணு. இந்த ரஜபுடைய மாதத்துல அதனுடைய புனிதம் கருதி நல்ல அமல செய்யும். அதே மாதிரி ரமலானுடைய மாதம், அதுவும் நோன்புக்கான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி அதுலயும் அதிகமான அமல்களை செய்யும். ஆனா அந்த இரண்டுக்கு மத்தியில இருக்கக்கூடிய, இடையில இருக்கக்கூடிய ஷாபான கண்டுக்கிறதே கிடையாது. அவ்வளவு அலட்சியத்தை நாம இந்த மாதத்துல செலுத்துவோம். எப்படி எல்லாம் சிந்தனை இருக்கும் அப்படின்னா, அடுத்த மாதம் ரமலான், அதனால இப்பவே நம்ம அதிகமாக வியாபாரத்துல ஈடுபட்டு அதனுடைய அந்த சிந்தனை ஃபுல்லா வியாபாரங்கள்ல இப்பவே நம்ம அதிகமாக சம்பாதிச்சாதான் ரமலானுடைய மாதத்துல நோம்பு வச்சுக்கிட்டு இந்த வெயில எங்கிட்டு போய் அடைகிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். அதனால ஷாபான முழுக்க என்ன செய்யறது, தவற விடுறது, அலட்சியப்படுத்துறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டாங்க, அல் இபாதத்து ஃபில் ஹரஜ் க ஹிஜ்ரத்தி இலைய. மக்கள் அலட்சியமாக கருதும் அந்த நாட்கள்ல இபாதத்து செய்வது, வணக்க வழிபாடுகள் செய்வது, ஹிஜ்ரத்தி இலைய, என் பக்கம் ஹிஜ்ரத் செய்வதற்கான ஒரு கூலியை கொடுக்கிறது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. மக்கள் அதிகமாக அலட்சியம் செய்யக்கூடிய ஒரு மாதம் ஷாபான். அதுல இபாதத் செய்வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் ஹிஜ்ரத் செய்வதற்கான ஒரு கூலியை கொடுப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாய்ப்பா இணையத்திற்குரியவர்கள். எனவே இந்த ஒரு மாதத்தை அலட்சியமாக பார்க்காமல், அலட்சியப்படுத்தாமல், இதுல கவனம் எடுத்து அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பின, ஒரு சூழலை நாம ஏற்படுத்தணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான ஒரு வாய்ப்பை சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தந்தருள் புரிவான பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய முதல் உரை நிறைவு செய்யணும். இணையத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, குதுபாவுடைய முதல் உரையில ஷாபான் மாதத்தினுடைய தனி சிறப்பு, அதில் மக்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அதிகமாக அலட்சியமாக இருக்கின்றார்கள் என்கின்ற விஷயங்களை முதல் உரையில் பகிர்ந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த இரண்டாவது குதுபாவில் கணியத்திற்குரியவர்களே, நம்ம முதல் உரையில சொன்னது போலவே ஷாபானுடைய மாதம்
ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நன்மைகளை சம்பாதிப்பதற்கு அதிகமாக செய்வதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இந்த ஷாபானுடைய மாதத்தை வைத்திருக்கின்றான். எனவே இந்த மாதத்துல நாம் அதிகமான நன்மைகளை செய்யணும், நோன்புகளை நோக்கணும், தொழுகைகள் 5 நேர தொழுகைகளை தாண்டி உபரியான தொழுகைகள் அப்படின்னு சொல்லி நஃபிலான வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்யணும். இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக செய்யறப்ப இந்த மாதத்துல நம்ம நிறைய கூலிகளை பெற முடியும். அதிலும் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உறவுகளை பேணி வாழ்வது. சண்டையிட்ட மக்களிடத்துல, நண்பர்களிடத்துல பிரிந்து வாழக்கூடிய குடும்பங்கள் மீண்டும் இந்த மாதத்துல அவர்களிடத்துல சலாம் சொல்லி இணக்கத்தோடு மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்றான், வலியஃபு வலியஸ்ஃபஹு, மன்னித்து விடுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்க, சேர்ந்து வாழுங்கள். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தீங்க அப்படின்னா மன்னித்து சகித்துக் கொண்டு பொறுமையாக இருந்து அவர்கள் கொடுத்த அந்த தர்ம சங்கடங்களை, அவர்கள் கொடுத்த கவலைகளை எல்லாத்தையுமே பொறுத்து கொண்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியவன், கருணை உள்ளவன் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்றான். நம்முடைய முன்னோர்களுடைய நிலைமையும் ஷாபானுடைய மாதத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஷாபானுடைய மாதத்தில் அவர்கள் நுழைந்தார்கள் என்றால் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, ஹாதா ஷஹ்ருல் குர்ஆன், இது குர்ஆனுடைய ஒரு மாதம், குர்ஆன் அதிகமாக ஓதக்கூடிய ஒரு மாதம். ஃபக்பலு அலல் குர்ஆன், எனவே குர்ஆனை நோக்கி விரைந்து செல்லுங்கள், வேகமாக போங்க, திருமறை குர்ஆனை ஓதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதத்துல இருந்து குர்ஆன் ஓத, அல் குர்ஆனை ஓதுவதற்கு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தையை படிப்பதற்கு நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா ரமலானுடைய மாதத்துல இலகுவா திருமறை குர்ஆனை ஓதலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம். ஷாபான் மாதத்தை ஷஹ்ருல் குர்ஆன் அப்படின்னு சொல்றாங்க. இது குர்ஆனுடைய மாதமாக இருக்கிறது. எனவே தொழுகைகளை தாண்டி, நோன்புகளை தாண்டி, உறவுகளை பேணுவதை தாண்டி நாம் அதிகமாக திருமறை குர்ஆனின் பக்கம் நம்முடைய கவனத்தை செலுத்தணும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரஜவுடைய மாதம், அது இந்த ரஜவுடைய மாதம் விதைகளை மண்ணுல புதைப்பதற்கான ஒரு மாதம். ஷாபானுடைய மாதம் அந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றக்கூடிய ஒரு மாதம். ரமலானுடைய மாதம் அறுவடைக்கான ஒரு மாதம். எனவே ஷாபான் மாதத்துல நாம ரஜவுடைய மாதத்துல விதைத்த அந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை நாம ஏற்படுத்தணும். நல்ல அமல்களை செய்யணும். அதுதான் ரமலானுடைய மாதத்துல நாம் நம்முடைய நன்மைகளை அறுவடை செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தந்தரல் புரிவான என பிரார்த்தித்து இமாமுடைய 2வது உரை நிறைவு செய்கிறேன். கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் லிசாயிரில் முஸ்லிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.